அதுபோல் குழந்தைகள் நலத்துறை 4 துறைகளை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. நல்ல முறையில் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்திற்கேற்ப சமூக நலத்திட்டங்கள் மக்களுக்கு ஒரு முறையாக போய் சேர்கிறது என்பதை அறிய முடிகிறது. இன்னும் தொடர்ச்சியாக வேகப்படுத்தி அந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் முதிர்வு தொகை, ஏன்னா அவங்க போட்டிருப்பாங்க, போடும்போது இன்றைக்கி ஊர் மாறி போயிருக்கலாம், வேறு எங்கேயாவது போயிருக்கலாம், அந்த மாதிரி அவங்கள கண்டுபிடிக்கிறதுலேயும் ஒரு 1172 கேஸ் இருக்குது. இன்னும் கண்டறிய முடியாமல் 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்குரிய டெபாசிட் தொகை இருக்குது, முதிர்வு தொகை இருக்குது, அதை கொடுக்கணும். அதனால் கலெக்டர் கொஞ்சம் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுங்கன்றிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது நம்முடைய குறிப்பாக தமிழ் புதல்வன் திட்டம் சமீபத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். அந்த 3,20,000 மாணவர்களுக்கான 360 கோடி மதிப்பீட்டு நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வருடைய மனதிற்கு மிக உகந்த ஒரு திட்டத்தை நல்ல முறையில் இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள். இன்னும் ஒரு 200 பேருக்கு மட்டும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தொடங்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது. அதையும் ஏற்கனவே அவங்க மீட்டிங் போட்டு வேகப்படுத்தி வருகிறார்கள். விரைவில் அதையும் அந்த அக்கௌண்ட்டையும் தொடங்கிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி தினத்தில் நம்ம அந்த பணிபுரியும் இடத்துல உள்ள பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் நிவர்த்தி சட்டம் 2013 அந்த சட்டத்தின் கீழே உள்ளூர் புகார் குழு எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயும் எல்லா கம்பெனிலையும் 10 பெண்களுக்கு மேலே பணி செய்கிற இடங்களில் உள்ளூர் புகார் குழு அமைக்கப்படணும். அதை இன்றைக்கி நம்ம ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தொடங்கியிருக்கோம். அதனால் எல்லா நிறுவனங்களும் அவர்களாகவே அதில் என்ட்ரி போட்டு அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நேரடியாக கொண்டு மனு கொடுத்தேன் வெயிட் பண்ணுன்றது இல்லை. எங்கள்கிட்ட இந்த மாதிரி உள்ளூர் புகார் குழு இருக்குது, இதுக்கு தலைவர் யார், செக்ரட்டரி யார், இந்த மாதிரி பில்டிங் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, எல்லாமே அவங்களே அந்த ஆப்பில் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடலான்றது இன்றைக்கி இப்போ தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்கே. அதனால் அது ஒரு ஸ்கீம் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறது எளிமையாக இருக்கும் நிறுவனத்தினருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்முடைய சமூக நலனுடன் அவரது ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கலாம். திடீர் ஆய்வு செய்வதற்கும் நம்ம அவங்களுக்கு சமூக நலனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். மேடம், இப்போ தொடங்கப்பட்டிருக்கிற இந்த இதில் ஏதாவது இலவச தொலைபேசி எண் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோமா? இல்லை இப்போ அவங்க ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க மேடம், இங்கே அதுக்கு இங்கேயா இந்த இது ஹப்புக்கு தானே அது மெயினாக அவங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறது தான். இந்த ஒரு நம்பரை ஓப்பனாக தர வேண்டிய தேவையில்லை. இவங்களுக்கு என்னென்னா இங்கே கலெக்டர் கொடுக்குற வேலை, சமூக நலன் வேலை, டிசிபி வேலை எல்லாத்தையுமே போய் ஸ்பாட்டில் போய் விழிப்புணர்வு திட்டங்களை பற்றி எடுத்து சொல்கிறது அவங்களுடைய பணியாக இருக்குது. இப்போ தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி எல்லா கல்லூரிகளுக்கும் போய் கோஆர்டினேட் பண்ணி அவங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுடைய பணி. 181 இருக்குல்ல, அதுதாங்க எல்லா பெண்களுக்கான உதவி. என்னென்னா 181 அங்கே ஃபோன் போட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம். அவங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் என்ன பிரச்சனைனாலும் பார்த்து தீர்த்து வச்சு அந்த பெண்கள் ஒருவேளை வீட்டை விட்டு நான் நைட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தங்குறது கூட அங்கே தங்கிக்கலாம் 5 நாள். இல்லை அவங்களுக்கு லீகல் சட்ட உதவி பண்ணுறோம், மருத்துவ உதவி பண்ணுறோம், அங்கேயே தங்கிக்கலாம். சாப்பாடு, உணவு, உறையுள் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்க ஓரளவு மனதளவில் கணவன் மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா சேர்த்து வைக்கிறோம். இல்லை எனக்கு லீகல் ஆக்ஷன் தான் வேணும்னா அதுக்கும் உதவி பண்ணுறோம். இல்லை பள்ளிகளில் அதை செயல்படுத்த முடியுமா மேடம்? மாணவிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாவோ இல்லை துன்புறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கு புகார் அளிக்கிறதுக்கான செயல் கண்டிப்பாக 1098 இருக்குல்லங்க, அதுக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும். யார் ஃபோன் போடுறான்ற தகவல் நம்ம வெளியே சொல்கிறதில்ல, அது ரகசியம் காக்கப்படுகிறது, யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர், ஒரு டீச்சரோ இல்லை ஒரு ஆயாமாவோ இல்லை ஃப்ரெண்டோ யார் ஃபோன் போட்டாலும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஸ்கூலில் இந்த கிளாஸில் இருக்குன்னு சொன்னால் போதும், நேரடியாக எங்களுடைய துறை அலுவலர்கள் அங்கே வந்துடுவாங்க. பார்த்து எடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுத்துருவாங்க. எத்தனையோ பள்ளிகள்லேருந்து ஃபோன் வருதுங்க, நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நம்ம வெளியே ஓப்பனாக சொல்லக்கூடிய தகவல் இல்லை, நாங்கள் சொல்லவும் முடியாது. இப்போ மகளிர் உரிமை தொகை விட்டு போனவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கப்படுமா இல்லை மறுபடியும் அவங்க மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும்? இது எங்கள் துறையில் செயல்படுத்துறது இல்லை, அது சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி இல்லை ரெடியாக இருக்குது. பணம் ரெடியாக இருக்குது எங்களுக்கு. சென்னை மட்டும் இல்லையா, பிங்க் ஆட்டோ சென்னையில் உள்ள பெண்களுக்கு மட்டும் யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அந்த பெண்கள் ஆட்டோ வாங்குவதற்கு, புதிய ஆட்டோ வாங்குவதற்கு பேங்க் மூலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக இங்கே ஒரு விண்ணப்பம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நான் புது ஆட்டோ வாங்க போகிறேன், எனக்குரிய மானியத்தை கொடுங்கன்னா நாங்கள் அந்த வங்கிக்கே நேரடியாக அந்த 1 லட்ச ரூபா அவங்களுக்கு வர வைக்கப்பட்டோம். அது அடுத்த கட்டமாக வரும். நான் விரிவுபடுத்தல் அடுத்த கட்டம். இப்போ முதல் இதை புதிய திட்டம் இல்லையா இந்த வருஷம், அதனால சென்னைக்கு மட்டும் பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த ஆண்டு அமுல்படுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக பிற மாவட்டத்துக்கு வரும். கடந்த ஆட்சி காலத்துல சிறப்பு செயல்படுது, சிறப்பா செயல்படல. சரிங்களா, நாங்க பொறுப்பேற்கும் போது கிட்டத்தட்ட 3.25 லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தது.
நிலுவையிலன்னா 2017 இருந்து இருந்ததுங்க. முதல் வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர்கள் 760 கோடி ஒதுக்கீடு செஞ்சாரு. ஒரு 92,000 பெண்கள் கொடுத்திருந்தோம். அப்புறமும் நிலுவையில் இருந்தது. அதுல வந்து நிறைய புகார்கள் வேற. ஏற்கனவே கல்யாணமானவங்க திருப்பி கல்யாணம் ஆயிருந்தாங்க, இந்த மாதிரி வசதியானவங்க வாங்கிட்டாங்க, நாங்க ஏழை எளிய மக்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி புகார்கள், நிறைய புகார்கள் வந்து நிறைய பிரச்சனைகளும் இருந்தது. அதனால அதை மறு ஆய்வு செய்யப்பட்டு ஏன் திருமணத்துக்கு நம்ம இந்த நிதி கொடுக்குறோம், பிள்ளைங்களை உயர்கல்வி படிக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு புதுமைப்பெண் திட்டமும் தமிழ் புதல் திட்டமும் உருவாக்கப்பட்டது. ஆணைக்குழு திட்டம் இருக்குங்க. தொடக்கப்பள்ளியில் மட்டும் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, அரசு உதவிபெறும் பள்ளியிலும் பண்ணிருக்கீங்க, நடுநிலை பள்ளி, அடுத்தது இந்த மேல்நிலை பள்ளிகளும் ஏங்க படிப்படியா வருமா இருக்குங்க. முதலமைச்சர் வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கப்பள்ளி இல்லையா அரசு பள்ளி, அதுவும் சில மாவட்டங்கள்ல, இப்ப எல்லா அரசு பள்ளியும், அடுத்த கட்டமா அரசு உதவி பெறும் பள்ளி. அதனால நிச்சயமாக முதலமைச்சர் நம்முடைய எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குற திட்டத்தை நிறைவேற்றி தருவார். துணை முதல்வர் ஆவாங்க 19ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். அமைச்சரவை ஏங்க கட்சி முடிவு எடுக்கிறது இல்லையா, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, கட்சி செயல் வீரர்ல இருந்து எல்லாருமே அதை வந்து வரவேற்கிறாங்க. அதனால இது வந்து நீங்க பகிரங்கமா மீட்டிங்ல பேசுனீங்க, அதுதான் சொல்றேன் நானு. கட்சிக்காரங்க எல்லாருமே நம்ம அந்த இடத்துல பாத்துருப்பீங்களே, நீங்க பாத்தீங்களா, எல்லாருமே வரவேற்று கைத்தட்டி இது பண்ணாங்க இல்லையா கட்சிக்காரங்க. கட்சியில வந்து அவரை விட மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, துரைமுருகன். இது வந்து தனிப்பட்ட திமுக எடுக்கிற முடிவு.